சில பேர் பார்த்தீங்கன்னா, உயரமா ஒல்லியா இருப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் இரத்தத்தில் கால்சியம் பாஸ்பேட் இல்லை. யாருடைய இரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் இருக்குதோ, அவங்க எவ்வளோ படிச்சாலும் தலைவலி வராதாமா. அப்ப படிக்கும் பொழுது மூளைக்கு தேவை கால்சியம் பாஸ்பேட். பொட்டாசியம் குளோரைடு போதுமான அளவு இருக்கிற ஒருத்தருக்கு காது அடைக்காது இந்த மாரி நேரங்களில். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ! இரத்தத்தில் ஒரு பொருளை உணவின் மூலமாக, சூப்பின் மூலமாக, மூலிகை மூலமாக எப்படி உள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது தான் இயற்கை வைத்தியம். இரத்தத்தின் சிவப்பணுக்கள்னு சொல்லுவாங்க. ரெட் பிளட் செல்ஸ். அதுக்கு முக்கியமானது அயர்ன் பாஸ்பேட். கோபம், கெட்ட வாடையில் கழிவு வர்றது. அதாவதுங்க பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு தாது உப்பு. ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். நமது ரத்தத்தில் கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு பொருள் குறைஞ்சதுன்னா என்னென்னமெல்லாம் வியாதி வரும்னு பார்க்கலாங்க. எலும்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஃப்ராக்சர், எலும்பு முறிவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த புத்தூர் கட்டு, இப்போ நிறைய இடங்கள்ல போன் செட்டிங், போன் ஃப்ராக்சர், ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க இல்லைங்களா? இங்க எங்க போனாலும் இவங்க என்ன பண்றாங்க? கட்டு போடுறாங்க, ஆயில் குடுக்குறாங்க. ஆமாங்க. இந்த கட்டு போடுற, ஆயில் போடுற யாருக்குமே ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் கம்மியா இருக்கிறனால தான், ஒருத்தருக்கு ரொம்ப நாளா எலும்பு ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. ஒரு சில பேருக்கு பாருங்க, கட்டு போடுவாங்க. 7 நாள்ல ஒட்டிரும். நார்மலா இயங்கும். ஒரு சில பேத்துக்கு 3 மாசமா கட்டு போட்டுருப்பாங்க. அடிக்கடி அது மறுபடியும் அதே இடத்துல பிரச்சனை வருங்க. புரிஞ்சுக்கங்க. நமது உடம்பில், எலும்பில் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்து, அது சீக்கிரமா குணமாகல, ஒட்ட மாட்டேங்குதுன்னா, ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற பொருள் இல்லை. அப்ப எலும்பு முறிவு, எலும்பு தேய்மானம், கட்டு போட்டுருக்கிறவங்க, ஆக்சிடென்ட் இவங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற அந்த பொருள ரத்தத்தில வச்சுட்டோம்னா, எலும்பு சீக்கிரமா ஒட்டுது. எலும்பு ஃப்ராக்சருக்கு சரியான மருந்து கால்சியம் பாஸ்பேட். ஜீரண குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கால்சியம் பாஸ்பேட். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு இழுத்தல், கெண்டைக்கால் சதை நரம்பு இழுத்தல், ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சியால் ஏற்படும் பலவீனம், மைல்ஸ்டோன் குரோத் குழந்தைகள் வளர்வதற்கு. இந்த பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் புதுசு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இதுக்கு பேரு மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கரெக்டாங்க ஆச்சரியமா இருக்குங்க. கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு, அந்த குறிப்பிட்ட நாள்ல புதுசா ஒரு ஆக்டிவிட்டி. முகம் பார்க்கறது, சின்னது போய் பெருசா கண்டுபிடிக்கிறது, நடக்கிறது, இப்படி இருக்கு இல்லைங்களா? ஆக்டிவிட்டி பேசுறது, முகம் பார்த்து பேசுறதுன்னு இதுக்கு பேரு மைல்ஸ்டோன்னு பேருங்க. அதாவது குழந்தை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது கால்சியம் பாஸ்பேட். அப்போ இப்ப இருக்கிற ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், டவுன் சிண்ட்ரோம், ஆட்டிசம், சிபி சைல்டு, டிஸ்லெக்ஸியா இந்த மாரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, ரத்தத்தில அந்த குழந்தைக்கு கால்சியம் பாஸ்பேட் இல்ல. ரத்தத்தில அந்த குழந்தைக்கு கால்சியம் பாஸ்பேட் இல்லாதனால, தாய்ப்பால்ல இல்லாதனால புரிஞ்சுக்கங்க. அப்ப அம்மாவுக்கும் கால்சியம் பாஸ்பேட் இல்ல. தாய்ப்பால்ல இல்ல. குழந்தைக்கு இல்லங்கும்போது, சிறப்பு குழந்தைகள் உருவாகிறார்கள். அப்ப அந்த பொருள கொண்டு போய் அம்மாவோட உடம்புலயும், அந்த குழந்தையோட உடம்புலயும் வச்சுட்டா, இனிமேல் சிறப்பு குழந்தைகள் உருவாக மாட்டார்கள். குழந்தை வளர்ச்சி. சில பேர் பார்த்தீங்கன்னா, உயரமா ஒல்லியா இருப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் இரத்தத்தில் கால்சியம் பாஸ்பேட் இல்லை. அதை வைத்துவிட்டால் அவங்கள் நார்மலாக இருப்பார்கள். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடண்ட் ஹெட்டேக் ஆமா. இதுக்கு பாருங்க. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு வரும் தலைவலிக்கு என்ன காரணம்னு கேட்டா, யாருடைய ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் இருக்குதோ, அவங்க எவ்வளோ படிச்சாலும் தலைவலி வராதாமா. அப்ப படிக்கும் பொழுது மூளைக்கு தேவை கால்சியம் பாஸ்பேட். பாருங்க எந்த எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ ஸ்டூடண்ட்டுக்கு வர தலைவலிக்கு இதுதான் காரணம்.
அப்ப இந்த மருந்த குடுத்துட்டா அவங்களுக்கு அந்த தலைவலி வராது. சில பேருக்கு தலை வந்து பெருசா இருக்கும், உடம்பு சின்னதா இருக்கும். அதற்கு காரணம் இதுதான். இந்த மருந்தை கொடுப்பதன் மூலியமாக அதை சரி செய்யலாம். மலம் வந்து மஞ்சள் நிறத்தில போறது. கிரீன் ஸ்டூல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மலம் வந்து மஞ்சளா போச்சுன்னா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ரத்தத்தில கால்சியம் பாஸ்பேட் இல்லைன்னு அர்த்தம். அத கொண்டு போய் வச்சோனே நார்மலா மஞ்சளா போக ஆரம்பிச்சுரும். இரத்த சோகை, இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யும் விஷயம். பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் கால்சியம் பாஸ்பேட். அப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓ! நமக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இனிமேல் வியாதி அப்படிங்கிறத விட, இந்த 12 தாதுக்கள்ல நமது இரத்தத்தில் எந்த தாது இல்லை என்று கண்டுபிடிப்பது தான் வியாதி. அப்போ இந்த பயோகெம் அப்படிங்கிற அந்த வைத்தியத்தில என்னன்னா, நோய்களுக்கு பேரெல்லாம் கிடையாது. இந்த 12 தாதுல எது கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு பேரு. அப்போ இதில மொத்தம் 12 வியாதி தான். கால்சியம் பாஸ்பேட் இல்ல அப்படிங்கிறது ஒரு வியாதி. சோடியம் குளோரைடு இல்ல அப்படிங்கிறது ஒரு வியாதி. அத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 1/2 மணி நேரம். அந்த நோயாளிகிட்ட பேசி புரிஞ்சு கண்டுபிடிச்சோன்னே, நோய்க்கு பேர் வச்சாச்சு. நீங்க நெறைய பேர் வச்சிருப்பீங்க. அந்த பேர்லாம் இங்க இல்லைங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறது தான் வியாதி. ரத்தத்தில் ஒரு பொருளை உணவின் மூலமாக, சூப்பின் மூலமாக, மூலிகை மூலமாக எப்படி உள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது தான் இயற்கை வைத்தியம். 3வதாக கால்சியம் சல்பேட். நமது ரத்தத்தில் கால்சியம் சல்பேட் இல்லைன்னா, என்னென்ன வியாதி வரும்னு நோட் பண்ணிக்கங்க. ரத்தம் சுத்தமாகாது. பிளட் பியூரிஃபையர். இந்த தாது வந்து பிளட்ட சுத்தம் செய்ற தாது. முகப்பரு உருவாகுற காரணம் ரத்தத்தில் கால்சியம் சல்பேட் இல்லை. இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வைத்தியத்துறையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும்னா, நமது ரத்தத்தில் போதுமான கால்சியம் சல்பேட் இருந்தால், அந்த நோயாளிக்கு இன்ஃபெக்ஷன் வரவே வராது. ஸ்கின் டிஸார்டர், தோல்ல வர பிரச்சனைகள், சதைகளில் வரும் பிரச்சனைகள், இரத்த நாளங்களில் வரும் பிரச்சனைகள், டீடாக்ஸ் உடம்புல இருக்கிற கழிவுகள வெளிய போகாம இருக்கிறது. பரம்பரை வியாதிகள். பிறந்த குழந்தைக்கு கால்சியம் சல்பேட் ரொம்ப முக்கியமாமா. ஒரு பிறந்த குழந்தைக்கு அதிகமா தேவைப்படுறது கால்சியம் சல்பேட். நாக்கு மஞ்சள் நிறத்தில இருந்தா, கால்சியம் சல்பேட் இல்லன்னு அர்த்தமாமா. அத குடுத்துட்டோம்னா சரியா போயிருமாமா. உடம்புல எந்த இடத்துல கண்ணு மஞ்சளா இருக்கிறது. பாருங்க, மஞ்சள் நிறத்தின் அறிகுறி கால்சியம் சல்பேட் உடம்பில் இல்லை என்று அர்த்தம். மஞ்சக்காமாலை, கண்ணு மஞ்சளா இருக்கிறது, சளி மஞ்சளா வர்றது, காரி துப்புனா எச்சில் மஞ்சளா வர்றது, மலம் ரொம்ப டார்க்கா மஞ்சளா போறது, உடம்புல எங்க புண்ணு வந்தாலும் அது மஞ்சளா பாருங்க, மஞ்சள் நிறம் அதிகமாக உடம்புல கழிவுகள் நமது உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே போகும் பொழுது, அளவுக்கு அதிகமான டார்க் மஞ்சள்ல வந்தா, கால்சியம் சல்பேட் குறைவு என்று அர்த்தம். அப்ப அதை கொண்டு போய் ரத்தத்தில் வைத்து விட்டால் அந்த வியாதி குணமாகிறது. மஞ்சள் நிற சளி, முகத்தில் பருவில் வரும் மஞ்சள் நிறம், ஆசனவாயில் சீழ் படிதல், இது போன்ற வியாதிகளுக்கு மருந்து கால்சியம் சல்பேட். அப்ப அத கொண்டு போய் வச்சுட்டோம்னா, இந்த வியாதியெல்லாம் குணமாகுதுங்க. நெறைய இருக்குதுங்க. எனக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு குறிப்பு மட்டும் சின்ன சின்னதா சொல்றேன். இது டீட்டெயிலா பேசுறதுக்கு தனியா ஒரு வகுப்பு. இப்போ கான்செப்ட் புரிய வைக்கிறக்காங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ரத்தத்தில ஒரு பொருள் இல்லன்னா வியாதி. அத கொண்டு போய் வச்சா குணமாகும். இந்த சப்ஜெக்ட்ட உங்களுக்கு புரிய வைக்கிறக்கு தாங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கேன். இப்படி இதுவரைக்கும் நாம 3 தாது உப்புக்கள் ரத்தத்தில் குறையும் பொழுது என்னென்னமெல்லாம் வியாதின்னு பார்த்தோம். இனி மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்க்க போறோம். மொத்தம் இந்த 12 உப்புக்கள் ரத்தத்தில் குறையும் பொழுது என்ன வியாதி என்று முதலில் தெரிந்து கொண்டால், அதன் பிறகு இயற்கையாக எப்படி சரி செய்வது என்று நாம் பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு அத பேசும்பொழுது புரிதல் ஏற்படும். ஓ! இதில இவ்ளோ விஷயம் இருக்குதா? அப்படிங்கிறக்காக புரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனேயே இப்படியெல்லாம் செஞ்சா எல்லா நோயும் குணமாகும்னு ரொம்ப வருஷமா பேசிட்டு இருந்தேங்க. யாருக்கும் அது புரியல. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்ப நான் இதெல்லாம் சொல்லும்பொழுது, ஓஹோ! இந்தந்த பொருள் குறைஞ்சா இந்த வியாதி வருமா? அப்ப அந்த பொருள வச்சா அது குணமாகுமான்னு உங்களுக்கு புரியும் பொழுது, நான் சொல்ற டெக்னிக்க ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும். அதற்காக தான் இதெல்லாம் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேங்க. அயர்ன் பாஸ்பேட். இது பார்த்தீங்கன்னா,
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. எங்கெல்லாம் வந்து வீங்குதோ, அயர்ன் பாஸ்பேட் உள்ளுக்குள்ள குடுத்துட்டா வீக்கம் குறையும். காய்ச்சலுக்கு சிறந்த மருந்து. ஒரு சில பேருக்கு காய்ச்சல் சீக்கிரமா குணமாயிரும். யாருடைய ரத்தத்தில் அயர்ன் பாஸ்பேட் நெறைய தேவையான அளவு இருக்குதோ, காய்ச்சல் சீக்கிரம் குணமாயிரும். அயர்ன் பாஸ்பேட் கம்மியா இருந்தா, காய்ச்சல் ரொம்ப லேட் ஆகும். ஆக்ஸிஜன் சர்க்குலேஷன். இந்த ஆக்ஸிஜன் இருக்கு இல்லைங்களா? அது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படும். அத கொண்டு போய் குடுக்குறது அயர்ன் பாஸ்பேட். இது கம்மியா இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த அ அ பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கும். இரத்த சோகைக்கு அடிப்படை காரணம் அயர்ன் பாஸ்பேட் இல்லாமல் போவதுதான். இரத்தத்தின் சிவப்பணுக்கள்னு சொல்லுவாங்க. ரெட் பிளட் செல்ஸ். அதுக்கு முக்கியமானது அயர்ன் பாஸ்பேட். தலைய சுத்தி வச்சு அடிக்கிற மாரி வலி வந்தா, இந்த தாது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தலையில வின் 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 அப்படின்னு வலி வந்தா, இந்த தாது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எனி ப்ளீடிங் சிவப்பு கலர்ல வந்தா, இதான் காரணம். இப்ப ஆசன வாயில வந்து மலத்தோட சேர்ந்து ரத்தம் வருது. வாந்தி எடுக்கும்போது ரத்தம் வருது, சிவப்பா வருது. சளி சிந்தும்போது சிவப்பா வருது. இப்படி இந்த மாதவிடாய் போகும்பொழுது ரொம்ப பிளட்டா வருது. இப்படி உடம்பில் இருக்கிற வெளியேற கழிவு சிவப்பு நிறத்தில் இருந்தால், நமது இரத்தத்தில் அயர்ன் பாஸ்பேட் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். அத சரி பண்ணிட்டோம்னா, இந்த வியாதிகள் குணமாகும். புண் தழும்புகள். ஒரு சில பேத்துக்கு புண்ணு வந்தா சீக்கிரமா அது இருக்கிற இடமே தெரியாம போயிரும். தழும்பு இல்லாம போயிரும். ஒரு சில பேத்துக்கு தழும்பு அப்படியே நிக்கும். புண்ணில் ஏற்படும் தழும்பை சரி செய்வது அயர்ன் பாஸ்பேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஒரு உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று அல்லது வீக்கம் வரும் பொழுது, உடனடியா முதல்ல சரி பண்றது அயர்ன் பாஸ்பேட். ஃபுட் பாய்சன். சில பேருக்கு ஒரு உணவு சாப்பிட்டோம்னா 2, 3 நாளைக்கு அன்னீசியா இருக்கும். இவங்க ரத்தத்தில அயர்ன் பாஸ்பேட் நெறையா இருந்திருந்ததுன்னா, இந்நேரம் அது உடனே குணப்படுத்திரும். வயிற்று வலி, சிவப்பு கொப்பளங்கள். புரிஞ்சுக்கங்க. சிவப்பு கலர்ல பிரச்சனையெல்லாம் சிவப்பு கலர்ல இருந்தாவே அயர்ன் பாஸ்பேட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அத சரி பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். அடுத்தது 5வது பொட்டாசியம் குளோரைட். நமது ரத்தத்தில் பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு தாது இல்லன்னா, என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு பார்க்கலாங்க. டீடாக்சிஃபையர். அதாவது இந்த பொட்டாசியம் குளோரைடுங்கிற அந்த பொருள் என்ன பண்ணுது, உடம்பில் உள்ள கழிவுகள எல்லாம் வெளியேத்துதுங்க. சில பேருக்கு பக்கத்தில போனா துர்நாற்றம் அடிக்கும். வேர்வை துர்நாற்றம் அடிக்கும். உடம்புல துர்நாற்றம் வந்தாவே கழிவுகள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பொட்டாசியம் குளோரைடு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபெக்ஷன சரி பண்ணும். ஸ்வெல்லிங்க சரி பண்ணும். அதாவது வீக்கத்த சரி பண்ணும். காது சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்தும் பொட்டாசியம் குளோரைட். நிணநீர் சம்பந்தப்பட்ட லிம்பாட்டிக் லிக்விட் லிம்பாட்டிக் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும் பொட்டாசியம் குளோரைட். நெறி கட்டுதலை குணப்படுத்தும். கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சுரப்பிகள ஒழுங்கா வேலை செய்ய வைக்கும். இது எப்படின்னா, வெள்ளை நிற மாஸ். சளி வெள்ளையா வர்றது, மலம் வெள்ளையா போறது, யூரின் வெளீர்ன்னு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கழிவுகள் வெளிய வருதோ, வெள்ளை நிறத்தில சீல் பிடிக்கிறது மாரி வெள்ளையா இருக்கும் பொழுது, நமது உடம்புல எல்லா பிரச்சனையும் வெள்ளை நிறத்தில இருந்தா, பொட்டாசியம் குளோரைடு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சளி, முகப்பரு, நாக்கு வெள்ளையா இருக்கிறது, மலம் வெள்ளையா போறது, காதுல வெள்ளையா வெளிச்சி வர்றது, இது போன்ற புரிஞ்சுக்கங்க. எங்கெங்கெல்லாம் நெறைய வெள்ளை நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் வெள்ளையா இருக்குன்னா, பொட்டாசியம் குளோரைடு உடம்புல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். குளிரால் ஏற்படும் காது அடைப்பு. சில பேருக்கு குளிர் வந்தா காது அடைச்சிடும். சில பேருக்கு பயணம் செய்யும் பொழுது, கார்ல, பஸ்ல போம்போது, இந்த ராட்டினம் சுத்தும்போது காது அடைக்கும். பொட்டாசியம் குளோரைடு போதுமான அளவு இருக்கிற ஒருத்தருக்கு காது அடைக்காது இந்த மாரி நேரங்களில். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஓஹோ! மத்தவங்களுக்கெல்லாம் காது அடைக்கல. நமக்கு மட்டும் தான் அடைச்சிருக்கு அப்படின்னா, நமக்கு பொட்டாசியம் குளோரைடு கம்மியா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு, அத கொண்டு போய் வச்சுட்டோம்னா, நமக்கு அந்த வியாதிகள் குணமாயிரும். ஒட்டும் தன்மையுள்ள கழிவுகள்.
அதாவது சளி பார்த்தீங்கன்னா, பிசு பிசுன்னு இருக்கு புரிஞ்சுங்களா? அந்த ஒட்டும் தன்மையுள்ள கழிவுகள் வந்தா பொட்டாசியம் குளோரைடு கம்மின்னு அர்த்தம். காது அடைப்பு, காது கேளாம இருக்கிறது, இந்த காது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு தாது உப்பு பொட்டாசியம் குளோரைடு. இப்ப புரிஞ்சுக்குங்க. பொட்டாசியம் குளோரைடுங்கிற ஒரு பொருள் ரத்தத்தில குறையும் பொழுது, இது போன்ற வியாதிகள் வருது. அந்த ஒரு பொட்டாசியம் குளோரைட நம்ம சாதாரண உணவின் மூலமாகவே கொண்டு போய் வைக்க முடியும். எந்த மாரி உணவு எடுக்கணும், எவ்வளவு எடுக்கணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். உணவின் மூலமாக இந்த பொருள வைக்கலாம். சூப்பின் மூலமாக வைக்கலாம். மூலிகை மூலமா வைக்கலாம். பயோகெம் அப்படிங்கிற மருந்து மூலியமா வைக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்து 6வது பொட்டாசியம் பாஸ்பேட். இரத்தத்தில் பொட்டாசியம் பாஸ்பேட் குறைவதால் என்ன வியாதி வருதுன்னு பார்க்கலாங்க. நர்வ் ஸ்டெபிலைசர். நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணப்படுத்துறது பொட்டாசியம் பாஸ்பேட். ஆங்ஸைட்டி, டென்ஷனா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், சோர்வு, மெமரி, ஞாபக சக்தி இழக்கிறது, பலவீனம், மனரீதியான பிரச்சனைகள், மனக்கவலை, கோபம், கெட்ட வாடையில் கழிவு வர்றது. அதாவதுங்க பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட ஒரு தாது உப்பு. டென்ஷன், கோபம், பயம், கவலை, கடுப்பு, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இப்போ யாருக்கு வந்து அது வரும்னா, யாருடைய இரத்தத்தில் பொட்டாசியம் பாஸ்பேட்டு குறையுதோ, இல்லாமல் போகுதோ, உடனே இந்த மனக்கவலையெல்லாம் வந்துருமாமாங்க. சில பேர் இதே பிரச்சனை இருக்கும், ஆனால் தைரியமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பொட்டாசியம் பாஸ்பேட் வந்து சரியான அளவில் இருக்குதுன்னு அர்த்தங்க. புரிஞ்சுக்குங்க. பொட்டாசியம் பாஸ்பேட்டுங்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட, மனம் சம்மந்தப்பட்ட, பலவீனம் சம்மந்தப்பட்ட, ஞாபக சக்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் பிரச்சனை வரும் பொழுது, இதுக்கெல்லாம் நோய்க்கு பேர் வைக்காம, நமது இரத்தத்தில பொட்டாசியம் பாஸ்பேட் கம்மியா போச்சுன்னு கண்டுபிடிச்சு, அதை உணவின் மூலமாக வைத்து விட்டால் அந்த வியாதிகள் குணமாகும். இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா? அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா, குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்டில் இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில் ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த 5 பொருள் இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.